வணக்கம். நான் லீதரன். 22 வயதான யுவதி கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட நிலையில அவங்களுடைய உடல் மீட்கப்பட்டிருக்கு. 22 வயதுடைய யுவதி கண்டி ரங்கல் என்ற இந்த பிரதேசத்துல இப்படியான ஒரு மிக சோகமான ஒரு விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவங்களை கொலை செய்து யாரு இப்படின்னு சொல்லி போலீசார் மிகப்பெரிய ஒரு விசாரணையை ஏற்படுத்தியிருந்தாங்க. இப்ப அந்த கொலையை பண்ண நபரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். சந்தமாளி என்ற இந்த யுவதி தான் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த சந்தமாளி என்று சொல்லப்படுகிற யுவதியை கொலை செய்த அந்த நபரே, இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் இதுதான், அந்த நபரே போலீசார்கிட்ட போய் இவரை காணலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கூட போட்டிருக்கிறாரு. இதுல உண்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கொலை செய்த நபர் ஆல்ரெடி அவர் திருமணமான ஒருத்தர். அவர் கல்யாணம் பண்ணி அவர் 4 வருஷத்துக்கு முதல்லே தன்னுடைய மனைவியை விட்டு இந்த யுவதியோட, இந்த 22 வயதான யுவதியோட 4 வருஷமாக இந்த 2 பேர் தான் கொண்டாடிக்கிறாங்க. சோ இப்படி இருந்த டைம்ல தான் இவரால இந்த யுவதி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. சோ இவரை கொலை செய்து போட்டு அவருடைய அந்த வீட்டுக்கு பக்கத்துல, இவங்க இருந்த அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சதுப்பு நிலத்துல 3 அடி ஆழத்துல இந்த யுவதியை சந்தமாளியை புதைச்சிருக்கிறார். புதைச்சிட்டு என்ன செஞ்சான்னு பாத்தீங்கன்னா, போலீசார்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இவர்ல சந்தேகம் வரக்கூடாதுன்ற ஒரு ரீசனால இப்படி சந்தமாளியை காணன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இவர் எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. சோ போலீசார் விசாரணைகளை மேற்கொள்றாங்க. இந்த சந்தமாளி அவங்களுடைய அம்மாட்ட விசாரிக்கிறாங்க. சோ இந்த விசாரணைக்கு பிறகு எல்லாம் பார்த்ததுக்கு பிறகுதான் போலீசாருக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. இந்த கொலையை பண்ணதே இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த நபர்ன்னு சொல்லி. சோ இவர் தேடி போற டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னால் வீட்டு தோட்டத்துல ஒளிஞ்சிருந்த நிலையில போலீசார் அரெஸ்ட் பண்ணிக்காங்க. சோ இந்த அரெஸ்ட் பண்ண டைம் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட ஒரு பேட் ஸ்மெல் ஒன்று அடிக்குதுன்னு சொல்லி இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஏதாச்சும் விஷ பொருள்களை எடுத்திருக்கிறாங்க இவர், அதாவது சூசைட் அட்டம்ப்டுக்கு முயற்சி பண்ணிக்கலாம்னு சொல்லி இவர் போலீசார் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சோ 22 வயதான யுவதி 4 வருஷத்துக்கு முதல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வயதுல இருந்து இந்த நபரோட ஒன்றா இருந்திருக்கிறாங்க. சோ இந்த நபர் ஆல்ரெடி திருமணமான ஒருத்தர். இப்படியான பிரச்சனைகள்லாம் இளம் யுவதிகள், இளம் வயதுல இருக்கு நிறைய பிரச்சனைகள், இப்படியான விஷயங்கள்ல ஏற்படுது. சோ நமக்கு நம்பகத்தன்மை இல்லாதவங்களுடைய இப்படியான உறவுகள் மூலமாக அது உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்களா கூட இருக்குது. இது கண்டியில இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்குது. சோ சந்தேக நபர், அதாவது இப்ப கைது பண்ணிக்க அந்த நபரையே கொலையை பண்ணிட்டு இவரை போலீசார்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இவங்களை காணலன்னு சொல்லி. சோ இந்த போலீசார் விசாரணைகள்லாம் சரியான முறையில மேற்கொண்டதால்தான் இவர் தான், இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் தான் இந்த கொலையை பண்ணிக்க விஷயம் தெரிய வந்திருக்குது. சோ இப்படி நிறைய பேர் நம்ம லைஃப்ல இப்படியான விஷயங்கள், அதாவது நமக்கு தெரியாத ஒரு நபர் அல்லது சந்தேகத்துக்கிடமான நபர், அதாவது வயது கோளாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ இந்த 18, 20, 22 இந்த வயதுல எல்லாம் நம்ம எடுக்கிற டிசிஷன் சரியான்னு கேட்டீங்கன்னு சொன்னா நிறைய இடங்கள்ல பிள்ளையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர், அதாவது இந்த சந்தமாளி அவங்க கூட ஒரு ஆடை தொழிற்சாலையில வேலை செஞ்சவங்க. சோ இப்படி உங்களால வேலை செய்யக்கூடிய நிலைமையில இருக்கும்போது நம்ம எடுக்கிற டிசிஷனை சரியான முறையில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இப்படியான சோகமான விஷயங்கள் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நிறைய பேர் இப்படியான நியூஸ்களை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். ஸோ நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். நம்ம யாரோட கதைக்கிறோம், இது எப்படியான நபர்கள் நம்மளோட பழகுறாங்க, நம்ம யார் கூட இருக்கிறோம்ன்ற விஷயத்துல மிகவும் அவதானமா இருக்கணும். ஏன்னா நம்ம நம்ப முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் இப்ப நம்ம சோசியல் மீடியாவில் நியூஸஸ்ல பார்க்கக்கூடிய இருக்குது. இப்படியெல்லாம் நடக்குமாண்டு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குது. நம்ம கொஞ்சம் அவதானமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இப்படியான சிக்கல்கள்ல ஏனைய இளைஞர்களும் உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியும். அடுத்த இன்னொரு அப்டேட்டான நியூஸோடு நான் மீட் பண்றேன். நன்றி.